ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நஷிதாவை கூப்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். அதோடைய ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போது கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் பிஓபி போட்டு விட்டாங்க சாரு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ டாக்டர் நமக்கு சொல்வார். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். 1 வீக் சார் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனதுனால பார்க்க முடியல. 2 நாள் அதில் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போனதில் நிறையா பேஷண்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணி உட்காந்துருந்தாங்க. ஆனால் நம்ம போனோம், சீக்கிரமாக பார்த்துட்டோம் சாரை. நஷிதா கூட்டு போய் பார்த்தாங்க. இந்த பிஓபியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர்ஸ் வந்து அதான் ரிமூவ் பண்ணுறாங்க. அவள் ரொம்பவே பயந்து அழுதாங்க. நானும் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் அதை பொறுமையாக தான் சிஸ்டராலே கட் பண்ணாங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் டாக்டர் பார்க்க உள்ளே போனால் உள்ளே பார்த்துட்டு சார் கை வச்சு பார்த்த உடனே அவள் வலிக்குதுன்னு சொல்லிட்டான். சரி அதில் கொஞ்சம் ஹீலிங் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் மறுபடியும் பிஓபி சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சிஸ்டர் வந்து போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அவளுக்கு பயம், மறுபடியும் போடுறாங்களே. நானுமே வந்து 1 வீக்லேயே சரியாயிடும் தாங்கன்னு நினச்சேன். ஆனால் சின்ன பொண்ணுல்ல, அவள் வந்து கையை அசைக்கிறது, ஆட்டுறது, குதிக்கிறது கண்ட்ரோலே பண்ண முடியலங்க சுத்தமாகவே. ஸோ அதனால தான் நானும் சரி அடுத்ததும் போட்டுக்கலாமேன்னு சொல்லி விட்டாச்சு. சிஸ்டர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிஓபி போடுறதே. அது போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சார் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து வர சொன்னாங்க. நஷிதா போய் எக்ஸ்ரே எடுத்துட்ருக்கா. இந்த பொசிஷன் வச்சு கரெக்டாக எடுத்தாங்க. அப்புறம் நம்ம பில் பே பண்ணிவிட்டு மெடிசன் கொஞ்சம் எழுதி கொடுத்துருந்தாங்க நஷிதாவுக்கு. அதையும் நம்ம வாங்கிட்டுருக்கோம். எவ்வளோ பேருங்க, மணி 1, 1:30 இருக்கும் அப்போங்க. அப்பயும் இவ்வளோ பேஷண்ட் வெயிட் பண்ணாங்க. இதோ 2வது அகைன்ஸும் போட்டாச்சு பிஓபி. அப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்காக தான் நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். ஆமாம், அங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் மெடிசன் வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஆக்சுவலாக வேறு நாங்கள் மார்னிங் போனோம். போன உடனே பார்த்துட்டோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு டாக்டரை பார்த்து பிஓபி போட்டுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் கார் வந்துடுச்சு. என் ஹஸ்பண்ட் கார் ஓட்டிகிட்டு வந்தாங்க. உள்ளே நஷிதா மேபி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவள் உள்ளே தான் இருந்தா. அப்புறம் ரொம்ப பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. மார்னிங் போனோமா, நாங்கள் திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 2 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சமைக்கணுமே. பசிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு சரி ஒரே ஒரு பப்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு தான் போனோம். அங்கே வெஜ் பப்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு அந்த ரஸ்க் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வர வழியிலே காய்கறி ஷாப்பிங் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோங்க. ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலைங்க. இந்த சம்மரில் ஒரு 100 ரூபாய்க்கு தான். ஓகே, தேங்க்யூ.